தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 5 மாதங்கள் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார், ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். இந்த 6வது மாதத்துக்குள்ளே கிருபையாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை நினைத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த 2024 வருஷத்தை ஆரம்பித்த அநேகர் இந்த நாளை காண முடியவில்லை. கிருபையினாலே ஒன்றுத்துக்கும் உதவாத நம்மேல் கர்த்தர் வைத்த கிருபை இரக்கம் நம்மை இந்த புதிய மாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. நன்றியுள்ளத்தோடு அதை நாம் நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் செய்தி, வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு சிறிய வேத பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள 14, 15 மற்றும் 16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17, 14 முதல் 16 வரை. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியா சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்துக்குள்ளே எங்களை ஆண்டவரே இரக்கமாய் கிருபையாய் கொண்டு வந்து விட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலும் நீர் எங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே எங்களை செலவில்லாமல் குறைவில்லாமல் நீர் நடத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்தி ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த தீர்க்க தரிசனமான செய்தியை உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் பேசி நீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதம் நமக்கு செலவுகள் மிகுந்த மாதம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அநேக பெற்றோருக்கு அதனுடைய தவிப்பு தெரியும். நானும் ஒரு தகப்பனாக 3 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து அதனுடைய அந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்னால் அந்த வலியை உணர்ந்து பேசுகிறேன். இந்த மாதத்திலே நமக்கு நிறைய செலவுகள் உண்டு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் உண்டு, கட்டாய செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள் எல்லாம் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலும் இதை யோசித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் இந்த வேத பகுதியை சுட்டி காண்பித்து இதை வாசிக்கும்படி சொன்னார். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் செலவழிந்து போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை. செலவில்லாத குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அது எப்படி வரும், எதனால் வரும் என்றால் நமக்கு தெரியாது. சாரிபாத் ஊர் விதவையத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதே சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செலவில்லாத குறைவில்லாத முடிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இது முடிவே இல்லை, செலவழியாது குறையாது. அப்படின்னா எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் எந்த குறையும் இருக்காது, எந்த செலவும் இருக்காது. அப்படிங்கிற குறித்து தான் அந்த இடத்துல எலியா அருமையாக அதை விளக்கி சொல்கிறார். இந்த வேத பகுதி மிகவும் என்னுடைய இருதயத்தை தொட்டபடினாலே இதிலேருந்தே கர்த்தர் எனக்கு செய்தியை கொடுத்தார். இது எப்படி நடக்க போகிறது, முடிவில்லாத குறைவில்லாத நன்மையை நாம் பார்ப்போம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். இது எப்படி நடக்கும்? 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அந்த இடத்துல நிறைவானது என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய அன்பை. அன்பு நிறைவானது. அந்த நிறைவான அன்பு நமக்குள்ளே வரும்பொழுது குறைவெல்லாம் அகன்று போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அன்பு என்னது? தேவன் தான் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இயேசு தான் அன்பின் அடையாளம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு, உலக இரட்சகராகிய இயேசு அன்பு தெய்வம். அவர் அன்பு நிறைந்தவர். அன்பின் முழு உருவம் இரட்சகராகிய இயேசு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் அன்பாகவே இயேசு வெளிப்பட்டார். நம்மீது இவ்வளவு பெரிய அன்பை பிதா கூறுவதற்கு அடையாளமாக இயேசு பிறந்தார். இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்மேல் உள்ள அன்பினாலே நம்மை மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அன்பின் முழு அர்த்தம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு தான். நிறைவான இயேசு நமக்குள்ளே வரும்போது குறைவெல்லாம் அகன்று போகுது. இதுதான் கர்த்தர் அந்த மாதம் நமக்கு கொடுக்குற வெளிச்சம்.
இயேசுவை உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன நிலையெல்லாம் அனுமதிக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் குறைவே பார்க்க மாட்டீங்க. நீங்கள் செலவில்லாமல் நிறைவான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆழமான உறுதியான வாக்குத்தத்தம். இயேசுவை நாம் எந்தெந்த காரியத்தில் அனுமதிக்கலையோ அதெல்லாம் நம்ம குறைவையும் பார்ப்போம், செலவையும் பார்ப்போம். நீங்கள் குறைவில்லாமல் செலவில்லாமல் இயேசு கிறிஸ்துடைய 100% ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா இயேசுவை உங்களுடைய எல்லா நிலையிலும் நீங்கள் அனுமதிக்கணும், அழைக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவரோடு ஒத்து போயிருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துக்குரிய செய்திக்கு உள்ளே நாம் கடந்து போகலாம். நிறைவான செலவில்லாத குறைவில்லாத வாழ்வு நமக்கு உண்டாக முதலாவது இயேசுவை நாம் தேட வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவரை அறிந்தவர்கள், அவருடைய வசனத்தை ஏற்கனவே கேட்டு ருசி பார்த்தவர்கள், அவருடைய பிரசங்கத்தின் மேல் தாகமாக இருக்கிற ஜனங்கள் அவர் எங்கே போகிறார் என்பதை கவனித்து கொண்டு அவர் பின்பாகவே கடந்து போனாங்க. அவர்கள் பின்பாகவே கடந்து போன அந்த திரளான கூட்டத்தை இயேசு பார்த்து, அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இயேசு பார்த்து அவர்களுக்கு போதகம் பண்ணினார். 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் இல்லை, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் இயேசு பிரசங்கம் பண்ணினார். அதுதான் மலை பிரசங்கம் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த 3 நாள் பிரசங்கத்தை இயேசு சொல்வதற்கு அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதை கேட்ட அவர்கள் அதிலே மெய் மறந்து பசியை மறந்து அவர்கள் இயேசுவின் வார்த்தை இனிமையாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 3 நாட்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே தம்மை தேடி வந்த ஜனங்களை இயேசு நிரப்பினார், 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 முழுவதுமாக நிரப்பினார். அவருடைய வார்த்தையினாலே அவர்கள் நிரப்பப்பட்டதினாலே மாம்சத்துக்குரிய பசியை அறியாமல் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவர்களை குறித்து கவலைப்பட்டார். நம்ம குறித்து கவலைப்படுகிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்படுகிற தேவன் உண்டு. நீங்கள் உங்களுடைய தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவைகளை குறித்து நம்முடைய இயேசு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படட்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அது அவருடைய வேலை, அவருடைய பிரச்சனை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்து முடிப்பார். நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தம்மை தேடி வந்த மக்கள் மேலே இயேசு கரிசனை உள்ளவராக இருந்து இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள், இவர்கள் போகிற வழியிலே களைத்து போகிறார்கள் என்று சீஷர்களை பார்த்து சொல்கிறார். இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க. அவர்கள் எல்லாம் திணறி போய் நிற்கிறாங்க. எப்படி இவங்களை இவ்வளோ பேருக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கறது அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பத்தை 2 மீனையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்து அதை இயேசுவிட்ட கொண்டு வராங்க. இயேசு அதை ஆசீர்வதிக்கிறார். 5000 அதிகமான புருஷர்களும் ஸ்திரீகளும் அவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை எடுத்தாங்களாம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல் பாருங்க. இயேசுவை தேடி போன மக்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தோடு சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் செலவில்லாமல் குறைவில்லாமல் கர்த்தர் இயேசு கொடுத்தார். இந்த காலவெளியில் நீங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக இயேசுவை தேட வேண்டும். நித்திய ஜீவனுக்காக நாம் இயேசுவை தேட வேண்டும். இயேசுவை எதற்காக தேட வேண்டும்? பரலோக பாக்கியத்துக்காக இயேசுவை தேட வேண்டும். இயேசுவை எதற்காக தேட வேண்டும்? இயேசுவை போல மாறுவதற்கு இயேசுவை நாம் தேட வேண்டும். அதுதான் இயேசு சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம தேடுகிறதுலாம் அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்க வேண்டிய காரியங்களாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இவர்களை நாம் தேடினாலே மீதமெல்லாம் கர்த்தர் நமக்கு அற்புதமாய் சந்திப்பார், அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுக்குற முக்கியமான ஆலோசனை, நீங்கள் என்ன தேடுங்க? இயேசுவை நாம் தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். நமது இரட்சகரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும், திறக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் தட்ட வேண்டிய இடத்துல தட்டுவோம். இயேசுவிட்ட நாம் தட்டுவோம், நம்முடைய ஆண்டவர்கிட்ட தட்டுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இயேசுவை தேட வேண்டும். தேடும் பொழுது நிச்சயமாக குறைவில்லாத செலவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எப்படி தேட வேண்டும்? இயேசுவை எதற்காக தேட வேண்டும்? அதிகாலையில் நாம் இயேசுவை தேட வேண்டும். கிருபையாகி அவரை தேட வேண்டும். அவரை போல மாறுவதற்கு நாம் அவரை தேட வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நாம் அவரை தேட வேண்டும். அழிந்து போகிற போஜனத்தை கர்த்தர் நமக்கு தருவார், அது நிறைவாகவே தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாத செலவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அழைக்க வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு ஃபேமிலி ஈவெண்ட், ஒரு குடும்ப நிகழ்வு, சுப நிகழ்ச்சியிலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
இயேசு அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழைச்சிங்கன்னா குறைவில்லாத செலவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் கௌரவம் காக்கப்படும். நீங்கள் இயேசுவை விட்டுட்டு எல்லாரையும் நீங்கள் அழைச்சிங்கன்னா கௌரவத்துக்காக உங்கள் கௌரவம் மலையேறி போகும். நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை விட்டுட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் அவமானப்பட்டுருவீங்க. நீங்கள் அது தலைக்குனிவை கொண்டு வந்துடும். பிசாசு யாரை அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம் காத்துட்ருக்கிறான். உங்களை மனமடிவாக்க பண்ணிடுவான். நீங்கள் இயேசுவை தேடினீங்கன்னா மனமடிவாக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசு அதை உங்களுக்கு சரி செய்து கொடுப்பார். இந்த திருமண வீட்டுக்கு இயேசுவும் அழைக்கிறாங்க. இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு குறை வருது. எல்லாரும் அறிந்த இந்த வேத பகுதி தான். தண்ணீரை இந்த இடத்துல கர்த்தர் திராட்சை ரசமாக மாற்றி அந்த குறைவெல்லாம் நிறைவாக மாற்றி கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசுவை அழைத்ததோடு அநேகர் நின்றாங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரு. ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுத்தாதான் செலவில்லாத குறைவில்லாத ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். குறைவில்லாத செலவில்லாத ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க இயேசுவுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவை அழைத்ததோடு நின்று விடாமல் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக, இயேசுவை முழுமையாக ஆளுகைக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத செலவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்ப கௌரவம் காக்கப்படும் என்பதில் இந்த வேத பகுதி நமக்கு நல்ல ஒரு ஆதாரமாக, உதாரணமாக இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதி நாம் வாசித்த பிரகாரமாகவே, நாம் அறிந்து கொண்ட பிரகாரமாகவே இயேசுவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவை அவர்கள் அழைத்தது மட்டுமல்ல, இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். பிரச்சனையை இயேசுவிடம் கொண்டு போனார்கள். குறைவை இயேசுவிடம் கொண்டு போனார்கள். நாம் குறைவுகளை, இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற குறைவு, உங்களுடைய செலவுகளை இயேசுவுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். அந்த பிரச்சனை இயேசுவுடைய கவனத்துக்கு போனது. யார் வழியாக போனது என்பது முக்கியமல்ல. முதலாவது இயேசுவுடைய தாயாகிய மரியாள் வழியாக போனோம். எப்படியோ இயேசு விட்ட பிரச்சனை போயிடுச்சு. நம்ம இயேசு விட்ட பிரச்சனை சொன்னோம். அப்போ இயேசுவின் தாயாய் உயிரோடு இருந்தாங்க. மரியாள் உயிரோடு இருந்தாங்க சொன்னாங்க. இப்போ இயேசுவின் தாயாகிய மரியாள் உயிரோடு இல்லை. அவங்கள எல்லா மனிதரும் இறைப்பாடுகிற இடத்துல கர்த்தர் இறைப்பாறை வச்சிருக்கிறார். அவ்வளோதான். இப்போ நாம் சொல்ல வேண்டியது இயேசுவின் தாயிட்டே மறுபடியும் சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வேதத்தில் ஆதாரமும் கிடையாது. அப்படி இயேசு சொல்லவில்லை. நீங்கள் நேரம் ஏன்ட்ட சொல்லுங்கள், என்னிடத்தில் கேளுங்கன்னு தான் இயேசு சொல்லியிருக்கார். நம்ம இயேசுக்கிட்ட நம்முடைய காரியங்கள்லாம் சொல்லணும். நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தேவைகளை இயேசுவிட்ட சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த காரியங்களை நேரடியாக தெரியப்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். அந்த திருமணம் விட்டார் இயேசு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. மூன்றாவதாக, இயேசுடைய உத்தரவுக்காக அவங்க காத்திருந்து இயேசு என்ன சொன்னாரோ அதை செஞ்சாங்க. இரண்டாவது, இயேசுடைய உத்தரவுக்காக காத்திருந்தாங்க. மூன்றாவது, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சாங்க. இப்படி இயேசுவுக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணித்து நாம் இயேசுடைய ஆளுகைக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செலவில்லாத குறைவில்லாத ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தங்களுடைய பிரச்சனையை ஆளுகை செய்யும்படியாக, தங்களுடைய சூழ்நிலையை ஆளுகை செய்யும்படியாக இயேசுடைய கண்ட்ரோலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த திருமண வீட்டுடைய அந்த பிரச்சனை இயேசுடைய கவனத்துக்கு, இயேசுடைய ஆளுகைக்கு, இயேசு அதை ஹேண்டில் பண்ணும்படியாக அது விட்டு கொடுக்கப்பட்டுச்சு. உடனடியாக அந்த பிரச்சனை குறைவில்லாமல், செலவில்லாமல், எந்த பிரச்சனை இல்லாமல், அந்த பிரச்சனை ஒன்று உருவாச்சுன்னு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்மூத்தாக கர்த்தர் அமைதியாக அந்த வேலையை முடிச்சிட்டார். இயேசுக்கிட்ட நீங்கள் எந்த பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அது 4 பேர்ட்ட சொல்ல மாட்டார். அமைதியாக அழகாக அது வந்த வழியே தெரியாத அளவுக்கு ஸ்மூத்தாக இயேசு ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனை முடிச்சிடுவார். நீங்கள் மனுஷன்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனை 4 பேருக்கு, 4000 பேருக்கு, 4 லட்சம் பேருக்கு, 4 கோடி பேருக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது. உங்கள் பிரச்சனை வெகு விரைவாக ஃபாரின் வரைக்கும் போயிடும். அதனால் உங்கள் பிரச்சனை என்ன செய்யணும்டா, இயேசுவிட்ட மட்டும் சொல்லணும். இயேசு அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுவார். இந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு பிரச்சனையை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டார். ரொம்ப அழகாக, சுலபமாக, எந்த விதமான ஒரு பரபரப்பு இல்லாமல் ஆண்டவர் அதை முடிச்சிட்டார். மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பரபரப்பை கிளப்பிடுவாங்க. இன்றைக்கி அரசியலில் பரபரப்பை கிளப்பி ஆதாயம் பார்க்குற ஆட்கள் நிறைய பேர், கொளுத்து விட்டு அந்த கொளுத்து எரியறதுல குளிர் காய்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. இன்றைக்கி பிரச்சனை மனுஷன்ட்ட சொன்னீங்கன்னா அதை கொளுத்து விட்டு குளிர் காய்வாங்க. நாம் அதை செய்யக்கூடாது. கர்த்தர்ட்ட மட்டும் நம்முடைய காரியங்களை சொல்லிட்டு அமைதியாக இருக்கும். நான் ஒரு வாசகத்தில் வாசிருக்கேன், கண்ட இடத்துலையும் கொட்டக்கூடாது நம்முடைய குப்பை மட்டுமல்ல நம்முடைய பிரச்சனைகளையும். கண்ட இடத்துல நம்ம போய் கொட்டிட்டு விட, இயேசுவிட மட்டும் சொன்னோமா அதோட அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய ரிப்ளைக்காக காத்திருக்கும்போது
நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக நாம் செலவில்லாத குறைவில்லாத ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் அனுபவிப்பதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், முதலாவது இயேசுவை நாம் தேட வேண்டும். இரண்டாவது இயேசுவை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். கடைசியாக இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவுக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கவனமாக இருக்கணும். ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சாரிபாத் ஊர் விதவை எலியாவின் சொற்படி அப்படியே செய்தார். எலியா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். எலியா சொன்னது என்ன? 13ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரக்கும் பண்ணலாம். அந்த வார்த்தையை அப்படியே நம்பினா, பின்பு உனக்கும் உன் குமாரக்கும் பண்ணலாம். திருப்பி நமக்கு செய்யலான்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்க. செத்து போகலாம் அப்படின்னு நினைத்திருந்த அந்த விதவையுடைய வாழ்க்கையில் வேறொரு தகவல் வருது, நீ சாக வேண்டாம், நீ உயிரோடு இருக்க போகிற அப்படின்னு. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக பேர் செத்து போகிறதுக்காக சாப்பிட்றாங்க, செத்து போகிறதுக்காக எல்லாத்தையும் ஆயுதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, செத்து போகிறதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கல. இந்த மாதம் கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற மாதம் இது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி செலவில்லாத குறைவில்லாத அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிற மாதம். இதை எதிர்பாருங்க. நிச்சயமாக பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் சாவுக்கு ஏதுவான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் தலை தூக்கி இருந்தாலும் அதை மடங்கடித்து அதை ஜீவனுக்கு நேராக நடத்துகிற ஆண்டோட வல்லமை இந்த மாதம் உங்களுக்காக வெளிப்பட ஆயத்தமாக இருக்குது. இது நீங்கள் விசுவாசிங்க. சாரிபாத் விதவை போல நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அதே போல அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. குறைவில்லாத செலவில்லாத நீங்கள் வாழ்ந்திருக்கத்தக்கதாக அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இதை நீங்கள் மனசில் வைங்க. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, மரண உபாதையிலிருந்து மரணத்தின் வழியிலிருந்து உங்களை ஜீவனின் வழிக்கு நேராக உங்களை நடத்தும். தேவனுக்கு கீழ்ப்படிதல் நம் வழியாக நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படாது ஏதுவாக இருக்கும். சாரிபாத் ஊர் விதவை மட்டுமல்ல, அவருடைய வீட்டார் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட்டாங்களாம். அது மட்டுமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிதல் செலவில்லாத குறைவில்லாத அற்புதத்தை நம்மை காண செய்யும். இந்த காலவேளையில் கர்த்தர் இதை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். செலவில்லாத குறைவில்லாத அற்புதத்தை நீங்கள் பார்க்கணுமா? நிச்சயமாக தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து பெரிய அதிசயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக அவர் செய்ய காத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் மீண்டும் பெருக செய்வார். இந்த 6வது மாதம் உங்களுக்கு குறைவில்லாத செலவில்லாத மாதமாக இருக்க உங்களுக்கு அடையன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்துக்குள்ளே கிருபையாக எங்களுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த 6வது மாதத்தை எங்களுக்கு நிறைவாக்கி கொடுங்க. இந்த 6வது மாதம் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு செழிப்பின் மாதமாக, நிறைவின் மாதமாக, செலவில்லாத ஒரு மாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்து நடத்தி ஆசீர்வதி. திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இம்மட்டும் நடத்தி வந்த எங்கள் எபினேசர் தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிங்க. திருவுள்ள சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.